மாந்திரிக பயிற்சி குழு இன்னைக்கு பதிவு செய்யக்கூடியது 19:35 அதாவது 7:35க்கு நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பதிவு வந்து ஃபேஸ்புக் லைவ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூடியூப்லயும் வந்து ஓடும். சரியா? ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் நம்முடைய மாந்திரிக பயிற்சியில் இருக்கிற அனைத்து ஆன்மீக நல்ல உள்ளவங்களுக்கும் ஜாலாக்கோயின் அடியனுடைய இனிய இரவு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ நம்முடைய மாந்திரிக பயிற்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. மேலும் இன்னும் சிறப்பாக வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மாந்திரிக பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். மாந்திரிக பயிற்சி ஆல்ரெடி வந்து கிளாஸ் போயிட்டு இருக்குது. மேலும் இன்னும் மாந்திரிக பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன். இந்த மாந்திரிக பயிற்சி கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐயா நான் வந்து உங்களை நேரில் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. கட்டாயம் நேரில் பார்க்கலாம், அதுக்கு பர்மிஷன் உண்டு, நீங்க நேரில் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் இடத்துல போய் ஏமாந்ததுனால ஸோ அந்த ஏமாற்றத்தின் காரணமாக ஜாலக்கையாவை நேரில் பார்த்துட்டு ஐயா ஓகேனா நம்ம வந்து மாந்திரிக படிக்க போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய கோட்பாடு சரிதான். ஸோ என்னை நேரில் பார்த்துட்டு நிறைய பேர் மாந்திரிகம் படிக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து நேரில் பார்க்கறதுக்கு தடை கிடையாது. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கட்டாயம் என்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும். இது வந்து அவசியமான பதிவு. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் நான் படிக்கிறேன் ஐயா, எனக்கு எந்த மாதிரி மாந்திரிகம் வரும், எந்த மாதிரி நான் தெய்வத்தை எடுக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கோட்பாடுல இருப்பீங்க. கட்டாயம் அந்த மாதிரி பண்ண முடியாது. சரிங்களா? அதனால நீங்க முறையாக எங்கிட்ட வந்து மாந்திரிக படிக்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முறையாக என்ன, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லல, ஆனா நான் இப்ப சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் என்ன பண்றேன், நான் எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே காப்பி அடிச்சிருக்கிற பொட்ட பசங்க, போலி மந்திரவாதிங்க இந்த ஃபேஸ்புக் யூடியூப்ல இன்னமும் இருக்காங்க. நான் என்ன செய்யறனோ அதை அப்படியே பின்னாடியே செய்யற பரதேசிங்க இன்னமும் இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு அப்பனுக்கா பிறந்திருந்தா, ஒரு உண்மையான ஒரு மந்திரவாதி இருந்தா, டே ஃப்ராடு பசங்களா, போலி மந்திரவாதி பொட்ட பசங்களா, என்னை பார்த்து காப்பி அடிக்காதீங்கன்னு தான் சொல்லணும். என்னை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. ஜாலக்காய் என்ன வச்சிருக்கிறான், ஜாலக்காய் என்ன கொடுக்குறான், ஜாலக்காய் என்ன பயிற்சி நடத்துறான், ஜாலக்காய் என்ன பேசுறான், ஜாலக்காய் என்ன கொடுக்குறான், எல்லாமே என்னையே போக்கஸ் பண்ணிட்டு இருக்க பண்ணீங்க. நீங்க உங்க சுய அறிவு இல்லையா, சுய புத்தி இல்லையா? இதெல்லாம் வந்து நான் கேட்கிற கேள்வி. அதே மாதிரி யூடியூப்ல வந்து பெருசா பதிவு எல்லாம் போடுற சில பக்கிங்களுக்கும் இந்த சொம்பு தூக்கி இருக்கிற பரதேசிகளுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய குருநாதர், நான் வந்து ஒரு குரு இடத்துல இருக்கேன், நான் மாந்திரிக கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன், அதை தொழிலும் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? அப்ப நீங்க எல்லாம் முட்டுறதுக்கு முன்னாடி உங்க குருவை வந்து தைரியமா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, அவன் ஒரு மந்திரவாதியா இருந்தா வர சொல்றான் முன்னாடி. என் முன்னாடி வந்து அவன் பேசணும். ஏன்னா ஃபேஸ்புக்கில், இந்த வாட்ஸ்அப்ல, இந்த யூடியூப்ல எல்லாம் போய் கமெண்ட்ல போடுறவங்களா நான் பார்த்திருக்கேன். சம்பந்தமே இல்லாத உதயாவை கோத்து விடுறது, இப்ப சம்பந்தமே இல்லாம அசுர குருவை கோத்து விடுறது, சம்பந்தமே இல்ல மற்ற மந்திரவாதியை கோத்து விடுறது. நம்ம அந்த ஜின்னு வச்சிருக்கான், பண்ணு வச்சிருக்கான், எந்த இது வச்சிருந்தாலும் எனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் எவனுடைய டயப்லையோ இல்ல யாருடைய தொடர்பு எனக்கு கிடையாது. எனக்கு ஒரே தொடர்பு மக்கள் தொடர்பு, தெய்வ தொடர்பு. இந்த ரெண்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட்டும் தெய்வத்துடைய அணுகிறதுக்கு என்ன ஒரு பயமா அடிச்சுக்க முடியாதுன்றது என்னுடைய விஷயங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குங்க, பெருசா சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. ஆனா எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது. எனக்கு ஒரே ஆசை, நான் கத்துக்கிட்ட என் கலையை மக்கள் மத்தியில போய் சேரணும். நான் கத்துக்கிட்ட இந்த ரகசியத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். சோ செவுத்துக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? காது கேட்காத ஒரு செவிடன் சொல்ல முடியுமா? கண்ணுக்கே கண் பார்வை தெரியாத ஒரு குருடன் சொல்ல முடியுமா? வாய் பேச தெரியாத ஒரு ஊமையிட்ட சொல்ல முடியுமா? சோ முடியாது. அதனால இது எல்லாம் உள்ள ஒரு ஆள் வந்து ஐயா எனக்கு வேணும்னு சொன்னா, எதிராளி இடத்துல இருந்தாலும், என்னுடைய எதிரியா இருந்தாலும், என்னுடைய துரோகியா இருந்தாலும் அவனுக்கு வித்தையை கத்துக் கொடுப்பது என்னுடைய கடமை. ஏன்னா இந்த மந்திர கலையோ இல்ல தேவ கலையோ நான் கண்டுபிடிச்சது அல்ல. நான் புதுசா விநாயகர் பெருமான் உற்பத்தி பண்ணனா, இல்ல முருகரை கொண்டாந்து உற்பத்தி பண்ணி வச்சிருக்கனா, இல்ல மாரியாத்தா காளியாத்தா என் வம்சத்துல பிறந்துச்சா, இல்ல நான் அதுக்கு பிள்ளைதான், ஒரு வெண்டைக்காயும் கிடையாது. எல்லாம் முன்னோர்கள். இந்த இதே கணபதி பல ஆண்டு நூற்றாண்டு கிபி பின்னாடி இருந்த அதே கணபதி தான் இன்னைக்கும், அதே இருந்த முருகர் தான் இன்னைக்கும், அதே சிவபெருமான், அதே சக்தி, அதே 18 சித்தர்கள் பிரபஞ்சம் எத்தையுமே அதே. இது நான் புதுசா ஒன்னும் பெருசா கண்டுபிடிக்கிறது. இந்த தெய்வத்துக்கு நமக்குள்ள தொடர்புகள், தெய்வத்துக்கு நமக்குள்ள தூரங்கள், அதில் உள்ள சூட்சமங்கள், ஞானத்தை அடையக்கூடிய விதிமுறைகள், அந்த சாஸ்திரம், கலைகளை, புராணங்கள், இதிகாசங்களும் வேதங்களும் இருக்கிறத நான் படிச்ச, நான் அனுபவிச்ச அந்த ஃபார்மட், அந்த ரூட்டை தான் நான் சொல்லி தர போறேன். தவிர நான் உனக்கு கடவுள் கிடையாது. புரியுதா? நான் வந்து கடவுள் கிடையாது. இந்த தீ என்ற ஒரு எழுத்தும்
நாம் என்ற 2 எழுத்தும், சக்தி என்ற 3 எழுத்தும், பிரம்மா என்ற 4 எழுத்தும், நமச்சிவாயன் 5 எழுத்தும், சரணபவன் 6 எழுத்தும், சப்த கன்னிகள் 7 எழுத்தும், அசத்திக்கிற பாலர்களும், நவ கிரகங்களும், இந்த பத்திரகாளி இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளுக்குமே நானும் ஒரு புள்ள. அவ்வளவுதான், நானும் ஒரு புள்ள. நான் வந்து பெருசாலாம் இதுவும் இல்ல. ஆனா நீ போட்டிக்கு வந்தா ஜெயிச்சு பக்கத்து நான் தயார். போலி மந்திரம் நீ தயாரா? போட்டின்னு வந்தா என் உசுர்ல என் மசுருக்கு சமம். நானும் ஒரு நாள் பயந்தது கிடையாது. ஜாலக்கா ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட பயந்தது கிடையாது. சாவு என் முன்னாடியே வந்தாலும் சிரிச்சுட்டே நான் சாவை சந்திச்சு சாவ தயாரான். அந்த மாதிரி இந்த குருடா காட்டுறது புர்ரா விடுறதுலாம் எனக்கு ஆகவே ஆகாது. இன்ன வரையும் என்னை எவனும் மிரட்டுறது இந்த நிமிஷம் வரைக்கும். மிரட்டணும்னு நினைச்சா மிரட்டுறவனுக்கு தான் இந்த பதிவு. சரியா? அதனால என்னை வார்த்தையில சொன்னீங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கணும். வார்த்தையில சொன்னீங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கணும். நான் மதிக்கிறது எல்லாமே என் கலை, என் கலையை மதிக்கிறேன், தெய்வத்தை மதிக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத இருக்கிற எத்தனையோ லோகத்தில் நாகலோகம், சக்தி லோகம், யமலோகம் இருக்கிற, நரகலோகம், சொர்க்கலோகம், பூலோகம் சொல்லி இத்தனை லோகங்களை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பிறந்திருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச பூலோகத்தில் இருக்கிறோம். இந்த பூலோகத்தில் இருக்கிற 84 லட்சம் ஜீவன்கள் படைக்கப்பட்டிருக்குது. மக்களே, 84 லட்சம் ஜீவன்கள். நான் ஒரு உயிரினம், நான் ஒரு ஜீவனம், ஒரு இனம், ஒரு உயிர். எப்படி புழு பூச்சி இருக்குதோ, எப்படி ஆணை இருக்குதோ, அதே மாதிரி எப்படி மான் இருக்குதோ, அது எப்படி இருக்கிற மற்ற கோழி, ஆடு, மாடு இத்தனையே இருக்கிற மாதிரி நான் ஒரு மனுஷன், நான் ஒரு உயிரும். அவ்வளவுதான். ஆனா தெய்வத்திட்ட தொடர்பு கொண்ட விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பூர்வீக புண்ணியத்துல கர்மாவுடைய பலனா கூட இருக்கலாம் நான் கத்துக்கிட்டது. சோ என் வயசுல என்ன பீட் பண்றது இன்ன வரையும் எவனுமே கிடையாது. இருந்த வாழ வெளியே சந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு தைரியம் இருக்குது எனக்கு. சும்மா மந்திரத்தை புஸ்தகத்தை ஒன்று படிச்சுட்டா பெரிய மந்திரவாதியா, ஐயங்கிலீஷ் சமூக சொல்லிட்டா பெரிய மந்திரவாதியா? டேய், அதெல்லாம் இங்க கிடையாது. களவும் கற்றுக்கணும், எல்லா திசையும் தேடணும். எந்த திசை பண்ணாலும் நம்மகிட்ட ரூட் இருக்கணும். தெய்வத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாதவனா மந்திரவாதின்னா அங்க சீன் எல்லாம் அங்க படுப்பு. ஒருத்தன் சீன் போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அவன் தேவதை தீட்சை கொடுக்க போறான். பரதேசி, நவசக்தி பரதேசி. ஒரு பொட்ட பையன் பாவாடை கட்டிக்கிறாரா நவசக்தி. என்ன மந்திரத்தை கொலை பண்ண சொன்ன இந்த நவசக்திக்கு சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். ஒப்பம் போன வாடா, நீ தைரியம் தானே முன்னாடி வா. உனக்கு தைரியம் நாடி பெரிய மந்திரவாதிய புரியா ஒப்பம் வாடா. மந்திரத்தை போட்டி போட்டு பாரு. என்னோட ஜெயிக்க ஒன்னு தைரியம் இருக்கா? நவசக்தி நவசக்தி நவசக்தியா அவன் சிசியனும், நவசக்தி சிசியனும் என் கால் செருப்புக்கு சமம். ஜெயிச்சு பாரு. மந்திரத்தை ஓபன் சேலஞ்ச் விடுறான். ஜாலக்கு ஓபன் சேலஞ்ச் கூப்பிடுறேன். தைரியம் இருக்கா? நவசக்திக்கு நவசக்தி சிஷியனுக்கு தைரியம் இருக்கா? ஒப்பமான உன் குருநாதனை கூப்பிட்டா, எவனான கூப்பிட்டா மந்திரத்தை ஜெயிச்சு காட்டு. அரச மரத்தை சுத்துறதுக்கு காரணம் என்ன சொல்லி காட்டுற பொட்டவ. நீ எல்லாம் தீட்சை கொடுக்குறியா? 250 பேர் குழுவை கொடுத்தா உன் குழுவெல்லாம் என் கொட்டை சாமான உள்ள கொண்டு வச்சு காட்டிட்ட. 250 பேருக்கு குழுவை கொடுத்தா 249 பேர் குடியும் பிளீஸ்ட். அவனோட குடுவை வியாபாரத்தை அழிச்சாச்சு. குடுவை வியாபாரத்தை அழிச்சாச்சு. இப்ப பொடி யுத்தம் அதையும் அழிச்சாச்சு. இப்ப பேஸ்புக்ல பதிவு போடாம மற்ற இடத்துல போயிட்டு இவர் பதிவு போடுறாரு. என்ன பதிவு? இவன் கூட சொல்லுது என்கிட்ட. இவன் எச்சி சொல்லு, ஐயா அவன் குரு தீட்சை கொடுக்குறோம் போய் சொல்லிட்டு இருக்கிறான், மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு அவன் எச்சி என்கிட்ட சொல்லுது. ஆனா மக்களே, பொதுமக்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்லி சொல்றேன். இந்த போட்டோ அனுப்புறது, ஆதார் கார்டு அனுப்புறது, இது எல்லாம் வந்து மாயை. பொதுமக்கள் இது இதெல்லாம் கொடுத்துட்டோம் ஏமாத. நான் என்ன கேட்கிறேன்னா, அவன் கழுத்துல போடுற நவசக்திங்கிற ஒரு பண்ணாட, ஒரு போலி மந்திரவாதி நவசக்தி கழுத்துல போடுற ருத்ராட்சத்தை விலக்கி தெரியுமா உனக்கு? பரதேசி. ஓபன் சேலஞ்ச் நான் பேசுறேன். அதுக்கு விளக்கத்தை நான் சொல்ல தயார். நீ வேணா உன்னால தயாரா? ஒரு சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன விஷயம் அடிப்படையில் மாந்திரிகா இருக்கிறவங்க ஒரு விஷயம் தெரியும். வாந்தி புனிதம், எச்சில் புனிதம், இறந்தவருடைய போர்வை புனிதம், 3 புனிதம். என்ன புனிதம் சொல்ல முடியுமா உன்னால? இன்னைக்கு பண்ண இன்னைக்கு லைவ் 19/4 போடுறேன்டா. 19/4/2026 பதிவு செய்யக்கூடிய நேரம் 7:30 லைவ் போடுறேன். இதே 20/4/2026 7:30 நீ இதுக்கு பதில் போட்டுனா நீ ஒரு ஆம்பளடா. நீ வேணா நான் பாத்துக்கிறேன். நீ எவனை கேட்க கூடாது. உங்க அப்பா மேல உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி நீ இது எவனை கேட்காம நீ பதில் போட்டு பார்ப்போம். பொட்டப்பல நீ எல்லாம் ஒரு குருவா? உன் சாமி உன் எச்சினி உன் குச்சினிக்கு கீழே இருக்குதுடா. நீ எல்லாம் என்ன மந்திரம் கத்தற? மந்திரத்தை பத்தி ஒரு சொல்லுவாரோ, அமானுஷத்தை பத்தி சொல்லுவாரோ. நான் என்ன கேட்கிறேன், குரு தீட்சைன்னா என்ன? நவசக்தி சொல்ல முடியுமா? ஏன் ஸ்டூடெண்ட் உனக்கு பேச வைக்கிறேன்?
நான் வந்து தைரியமான ஆளுப்பா, என்கிட்ட நீ போட்டி போட முடியுமா? பொதுமக்களே, நவசக்தி தீட்சை வாங்குற அத்தனை பன்னாடைகளுக்கு சொல்றேன். ஏன்னா அறிவு கெட்டவன் முட்டாள், முட்டாள் தான் நவசக்தியில போவான். டே முட்டா பையல, உன் குருநாதரை போய் கேள்டா. ஜாலக்கா வந்து 2017 ஆன்மீக மாந்திரி விவாதம் மேடை கூப்பிடுறானே, ஏன்டா போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிற பொட்ட பையல? நவசக்திக்கு ஜாலக்கா வந்து பாவாடை வாங்கி தரேன் சொல்றானே, நீ கட்டிக்கிறான்னு கேளுங்க. நவசக்தி பாவாடை கட்டிக்குவனா இல்ல என்கிட்ட மந்திரத்துல விவாத மேடைக்கு போட்டிக்கு வருவானா? வர சொல்லுங்க பாப்போம். அவன் முட்டையை நான் கைடி காட்டுறேன். நவசக்திக்கு துணையா அவன் சிஷியனும், நவசக்தியோட குருமா இருக்கணும். நவசக்திங்கிற பொட்டவை 3 பேருமே வந்தா கான்பரன்ஸ் கால் போடுங்க. அவன் இடத்துல இருக்கட்டும், நான் என் இடத்துல இருக்கிறேன். பொதுமக்கள் தீர்ப்பு சொல்லட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு சொல்லட்டும். அவன் ஒரு கழுத்துல ஒரு மாலை போட்டிருப்பான் பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா நண்பர்களே? ஒரு மண்டவோட மாலை போட்டிருப்பான். அந்த மண்டவோட மாலைனா என்ன? மண்டவோடு அது ரைட்டு, கபால மாலை. அது யாருடைய கபாலம்? அது எப்படி வந்துச்சு? அதுக்கு ஆன்மீகத்தில் உள்ள தொடர்பு என்ன? சோ இதெல்லாம் வந்து சொல்லணும் இல்லையா? நான் கேட்கிற கேள்வி, இப்ப நான் பதில் கேள்வி கேட்டேன்னா விடிய விடிய எல்லாத்துக்கும் போன் அடிச்சு கேட்டு இவர் முட்டாள்தனமா ஒரு கதை எழுதுறோம். சரி, அது கூட இருக்கட்டும். நவசக்தியிட்ட பயிற்சி எடுத்திருக்க 249 நபர்கள், 250 குடியில ஒரு குடியா என்று இருக்குப்பா. 249 நபர்கள் நவசக்தி கிட்ட விளக்குக்கு விளக்கம் கேளுங்க. அவன் வந்து விளக்கம் கொடுக்குறான். ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வதற்காக விளக்கு வச்சாங்க, அங்க ரத்தம் வந்துச்சுங்கிறான். இந்த கேவலமான ஒரு பதிவை கேட்டு ஒருத்தன் போய் அவன்கிட்ட தீட்சை வாங்குறானா, அவன் குடும்பம் எப்பேற தருதல குடும்பம் இருக்கும்? நண்பர்களே, நீங்க யோசிங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு நவசக்தி ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு வைக்கிறதுனாலையும் அங்க ரத்தம் வருதுனாலையும், பெண்ணுக்கு ரத்தம் வருதான், அது வந்து சாப்பிட அமானுஷம் வருதான். அதுக்காக தான் இந்து மதத்துல விளக்குன்னு சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு பரதேசி நவசக்தி ஏன் அவங்ககிட்ட நீங்க போய் வித்தை படிக்கிறீங்க? சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? இது வந்து அப்படின்னா எப்படி இருக்கா? இவன் என்னத தாய் வந்து 10 அடி பாஞ்சா இவன் 16 அடி பாய்வான். இப்ப இவனே இவ்வளவு போய் சொல்றானா, அப்ப நவசக்தி தீட்சை படிக்கிறவன் அவன் குடும்பத்துக்கு அந்த 249 பேருக்கும் அந்த விளக்குக்கு விளக்கம் தெரியுமா? 249 பேரு இந்த நவசக்தி குரூப்ல படிக்கிறவங்க, நவசக்தி கூட இருக்கவங்க, நீங்க எல்லாம் போய் உங்க வீட்டுல இந்த மாதிரி விளக்குக்கு விளக்கமா நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. உங்க பொண்டாட்டி எல்லாம் விளக்கமா அடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. இதுதான் உங்க குருநாதர் பதிவு. உங்க குருநாதர் நவசக்தி குருநாதர் விளக்குக்கு என்ன விளக்கம் சொல்றா, நீங்க தயவு செஞ்சு கேளுங்க மக்களே. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மக்களுக்காக. இதனால எந்த பிரச்சனையும் வந்தாலும் தப்பு கிடையாது, நாம பாத்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா போகாத இடத்துக்கே நான் போயிட்டு வந்துட்டேன், இனிமே நான் ஒன்னும் பயப்பட போறது கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துவது, மக்களை வந்து ஒரு ருத்தாச்சப்பட்ட மீச கிடையாது அவனுக்கு, அவன் பொட்டவை தானே. நவசக்திக்கு எத்தனை வீடியோல போட்டு கிழிக்கிற மீச இல்லையாடா அப்படின்னு. அப்ப அவன் மீச இல்லாம இருக்கானா? நவசக்தி அம்மான ஒரு கூப்பிடுமா? அப்ப இவன் பொட்டவைலா? நான் எனக்கு நவசக்தி கொட்ட இருக்குதான்னு கேட்டேன். அதுக்குமே விட போட கிடையாது, அதுக்குமே பதில் சொல்ல கிடையாது. நவசக்தி ஆன்மீகத்தில் இருக்கான்னு சொல்றான். ஆன்மீகனா என்னன்னு கேட்டேன். தீட்சைனா என்ன அப்படின்னு நான் கேட்டுக்கேன். நான் என் ஸ்டூடெண்ட் விட்டு பேச வைக்கிறேன்பா. நவசக்திக்கு ஓபன் சேலஞ்சு. என் ஸ்டூடெண்ட் பதில் சொல்ல தயார். நவசக்தி தயாரா? என் கூட உன்னால வேலை மணி வர முடியாதுடா. நீ அப்பனே வந்தாலும் உன் பரம்பரை எல்லாம் என் இதுக்கு சமம். எதுக்கு? முடிக்கு சமம். உன் பரம்பரை எல்லாம் எவனுமே என்னை பீட் எடுக்க முடியாது. உன் கர்மா எந்த அளவுக்கு என்ன மாட்டிட்டு இருப்பியா? நீ நினைச்சிட்டு இருக்க தானே? ஓஹோ, ஜாலக வேகமா பேசுறோம், கோபமா இருக்கான். இல்ல இல்ல, இங்க காத்தே கிடையாது. இங்க நான் பாரு, இங்க சாமி ரூம்ல தான் இருக்கேன். சாமி தெரியுதா? என்னங்கிற சாமி ரூம்ல தான் இருக்கேன். சரியா? அதனால இங்க காத்தே இல்ல, அதனால வேர்க்குது. இப்பதான் குளிச்சிட்டோன்னு அப்படியே தொப்புற வேர்க்குது. சரி, அப்படியாவது உடம்புல இருந்து வேர்வை வந்தா நல்லது தானே. ஒன்னும் பேசியாவது ஒரு வேர்வை வரட்டும் தான் நான் பாத்துக்கேன். வேர்த்து வரட்டு பாத்துக்கோ. சரி, அப்படி இருக்கும்போது நவசக்திக்கு ஓபன் சேலஞ்சே நவசக்தி ஸ்டூடெண்ட் 249 குடு வாங்கின பரதேசிங்களுக்கு எல்லாம் சொல்றேன். உங்க குருநாதர் விளக்குக்கு விளக்கம் கொடுங்கோ. நவசக்தி குருநாதர்கிட்ட போய் ஐயா ஐயா ஜாலக்கா சொல்றாரு 250 பேர் குடு வாங்கினதுல விளக்குக்கு விளக்கம்னு கேட்கிறாரு. சரிங்க, நான் என்ன கேட்கிறேன், 249 பேரும் குடுவை வச்சு பூஜை பண்ணீங்க, அங்க விளக்கு வச்சீங்க, அந்த விளக்குக்கு என்ன விளக்கம் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? யாராவது பத்தி பார்த்திருக்கீங்களா? உங்க குருநாதரை கேட்டீங்களாங்க? உங்க குருநாதரை கேட்டீங்கன்னா நைட்டு வந்து அந்த விளக்குக்கு ஒரு விளக்கம் தருவான். அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது சரின்னு ஒத்துக்கிட்டா ஓகே, நீங்க வேணா எனக்கு பதிவு பண்ணுங்க பாப்போம். நவசக்திக்கு ஓம் என்ற சொல்லுக்கு நவசக்திக்கு அர்த்தம் தெரியுமா?
நிறைய பேர் தெரியாத மந்திரவாதிகள் இருக்காங்க. அவனா நம்மகிட்ட யாரும் போட்டி வருதில்ல. இவன் சொன்னதுனால இவன் போட்டோ போட்டு எரிச்சுட்டனாமா. அதுக்காக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறான். நவசக்தி உடல்நிலை சரியில்லாம அவன் போட்டோ போட்டு நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நவசக்திக்கு காய்ச்சல் வந்து 3 நாளா ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிருக்காங்க. யாருக்காவது தெரியுமா? 3 நாளா ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நவசக்தி நேற்று வீடியோ போட்டிருந்தேன், முந்தானத்து வீடியோ போட்டிருந்தேன், ஏன் வரல? என் வீடியோ எல்லாமே பாக்குறேன், ஒரு நாள் நினைச்சு பேச முடியல. மக்களே போய் எவ்வளவு நாளைக்கு நினைக்கும்? நீங்க சொல்லுங்க. நவசக்தி உண்மையுமே ஒரு தைரியம் இருந்தா என் பதிலுக்கு பதில் வீடியோ போட்டுக்கலாம்ல. பதிலுக்கு பதிலே வீடியோ போட்டுக்கலாம். இப்ப நான் பாருங்களேன், இப்ப நாளைக்கே போயிட்டு நான் சும்மாச்சு கையில ஒரு கட்டு வந்து நான் வீடியோ பண்ணிட்டு அப்படின்னு நான் பார்த்துட்டல. அதையும் ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுற பாருங்க. அதையும் ஒரு நாளைக்கு சும்மா கையில 2 துணியை சுத்திட்டு வந்து நான் வந்து ஐயா எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னா உடனே நாங்க உனக்கு ஜாலக்காப்பு சூனி வச்சுட்டோம், நாங்க பவர்ஃபுல்லா பண்ணிட்டோம், நாங்க அப்ப நீங்க எத்தனை பேருடா அதை உதயாவுக்கு வாயில வச்சு உதயாவை எத்தனை பேர் தான் வாயில வச்சாங்க? இல்ல இவன் தான் உதயாவுக்கு வாயில வச்சானா, உதயாவை வாயில வச்சானா? இதுவே வந்து என்ன தெரியல. இருந்தாலும் பாப்போம். ஏன்னா அவன் ஒரு பெரிய மந்திரவாதிங்கிறான். யாரு? உதயா. அவன் ஒரு பெரிய மந்திரவாதி, இவன் ஒரு பெரிய மந்திரவாதி. 2 பரதேசிங்களும் எப்படிதான் பிரச்சனை முடிக்கிறான்னு பார்ப்போம். இதுக்கு இடையில என்ன ஜாலக்காரத்தை உள்ள இருக்கு முடிக்க முடியாது. இவனை முடிக்க முடியுமா? அதான் சும்மா ஏன்னா என்னை பத்தில பேசியிருக்கானுவா. என்னை பேசுனா என்ன ஆஃப் பண்ணா விவாத மேடைக்கு வரணும். கடவுள் சத்தியமா சொல்றேங்க, விவாத மேடை என்பது அசிங்கப்படுத்தவோ இழிவுபடுத்தவோ இல்லை. உனக்கு தெரிஞ்ச வித்தியை நீ வெளிப்படையா கூகுள் மீட்ல பேசு, ஜூம் மீட்ல பேசு. இல்லையா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் போடு. நீ கேட்கறது பின்னாடியே நான் பதில் போடுறேன். பொதுமக்கள் அவங்க தீர்ப்பு சொல்லட்டும். யாரு மந்திரவாதி யாரு ஆன்மீகவாதி அவங்க சொல்லட்டும். இது வரைக்கும் நவசக்தி நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ பூஜை பொருள் எல்லாம் போட்டிருக்கேன், எத்தனை மை செய்யறது வந்து மந்திரம் செய்யறது வந்து எந்திரம் வந்து அத்தனை வேலையும் மயானத்தை கூட புதையில அந்த புதைக்கிற வரைக்குமே. இது வரைக்கும் நவசக்திங்கிறவன் எங்கேயாவது ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கானா, இல்ல ஒரு வீட்டுல ஒரு சாமி வச்சிருக்கானா, இல்ல தனியா ஏதாவது தெய்வத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்கானா? என்ன பண்ணிருக்கான்? எத்தனை வருஷம் மாந்திரிகளை பாக்குறான், என்ன பண்ணிருக்கான்? இன்னைக்கு இருக்கிறவனோ இல்லாதவனோ தெரிஞ்சவனா தெரியாதவனோ ஏதோ ஒரு ஆலய வழிபாட்டுல பண்றாங்களா, இவன் ஏன் என்ன பண்ணாம இருக்கான்? மக்களே எல்லாருமே சிந்திக்கணும். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோ பதிவே திரும்ப திரும்ப போடுவான். அதுல யாருமே பேசலன்னா அவங்களை நீக்கிடுவான். சோ ஜாலக்கா வந்து என் போட்டோ போட்டு எரிச்சிட்டான், ஜாலக்கா என் போட்டோ போட்டு எரிச்சிட்டான். அப்ப இதெல்லாம் பார்த்து அவன் மனசு எப்படி இருக்கும்? நல்லா புரிஞ்சு மக்களே. அவன் மனசை வந்து அவன் புத்தியை நான் பேதலிக்க செஞ்சுட்டேன். அவன் புத்தியை நான் பேதலிக்க செஞ்சுட்டேன். அந்த பேதனாய் தான் பயத்துல காய்ச்சல் வந்து எழுந்திருக்க முடியாம அவன் குளுக்கோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நான் இப்ப அவனுக்கு பார்த்த விஷயம். இல்லைன்னா அவன் வந்திருப்பான்ல வெளியே. வராத காரணம் இதுவும் ஒண்ணு. மக்களே எவ்வளவுதான் நீ நாடகத்துல ராஜாவாச கட்டினாலும் நிஜத்துல ராஜாவாக முடியுமா? முடியாது மக்களே. ஏன்னா பொய் வந்து நிலைக்காது, மெய் நிலைத்து விடும். அப்ப இந்த மாதிரி நவசக்தியிட போய் தீட்சை வாங்க நபர்கள் கண்டிப்பாக உங்க நவசக்தி ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஜெயிக்க சொல்லுங்க, என் சிசியிட ஜெயிக்க சொல்லுங்க, மாந்திரத்தை பத்தி விளக்கங்கள் சொல்ல சொல்லுங்க, மந்திரத்தை பத்தி சொல்ல சொல்லுங்க. எதையாவது ஒண்ணு சொல்ல சொல்லணும்ல. எதுவுமே இல்லாம சும்மா குண்டிஜல்ல குதிரை ஓட்டணும்லாம் வந்து வித்தக்காரனா? நான் அந்த புத்தகத்தை ஒண்ணு வாங்கி வச்சுட்டு இந்த 4 புத்தகத்தை வச்சிருப்பான். அந்த புத்தகத்தை வச்சு நான் மந்திரம் கத்து தரேன், அது தரேன், இது தரேன்மா. நல்லா பாருங்க. இப்ப பொடி விற்கிறது நிறுத்திட்டனா, குடுவை கொடுக்கறது நிறுத்திட்டனா, இப்ப எந்த பக்கம் வழி இல்லாம இப்ப வந்து 100 ரூபா கொடுங்க, நவசக்தி வாயால 1600 ரூபா கொடுங்க போதும். ஆனா எச்சினி இலவசம் தான். அப்ப எச்சினிங்கிற பொருள் இலவசம், குடுவை மட்டும் காசு. இததான் நாங்க பாடமா படிச்சு சொன்னோம். இததான் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். நான் வேணா இத்தனை வீடியோ போடல, நான் டெலிகாஸ்ட் பண்றேன். நவசக்தி முகத்தை கிழிக்கிறேன். ஆனா போடுவானா? போட மாட்டான். என்ன கேட்க சொல்லுங்க. நவசக்தி குருமார்கள், நவசக்தியுடைய சிஷியமார்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு பாடமா வச்சுக்கீங்க, ஒரு அனுபவமா வச்சுக்கீங்க. எப்ப நீ தான் பணமே வாங்கலையே கேளுங்க, உங்க குருநாத கேளுங்க. 2 பித்தாடார பசங்க, இவன் கையால் ஆகாதவன், பொழைக்க தெரியாதவன், சம்பாதிக்க தெரியாதவன், எதுக்குமே திறமை இல்லாதவன் மாந்திரிக பேர்ல ஏமாத்துறான், சாமிங்கிற பேர்ல பொய் சொல்றான்.
இந்த நான் வந்து மதுரைக்கு இப்போ 14/4/2026 நான் மதுரைக்கு போயிட்டு வருஷ பிறப்பு சித்திரை மாசம் 1ஆம் தேதி அங்க எல்லா விளக்கத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன். என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நாம கொடுக்கக்கூடிய மந்திரம் என்ன, அந்த மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய பொருள், அந்த பொருளுடைய விளக்கம், அந்த மந்திரத்தில் எந்தெந்த தேவதை ஆவகானமாக இருக்குது, அந்த மந்திரம் எதை அந்த தேவதையுடைய சார அம்சம் என்ன, இந்த மந்திரம் படிப்பனா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு மந்திரத்துல கிட்டத்தட்ட 6-7 விளக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி நவசக்தி ஒரு தைரியமான ஆளா இருந்தா, அவன் உண்மையிலும் ஒரு அப்பனுக்கா பிறந்திருந்தா, ஒரு மந்திரவாதியா இருந்தா, உண்மையுமே அவனுக்கு சீடனா இருக்கிற அத்தனை பசங்களை கேட்டு பாருங்க, சாமி உங்க குருநாதர் ஒரு மந்திரத்துக்கு விளக்கம் தருவானா, நான் தரேன், நான் தனிச்சிரு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல வெளிப்படையா உன் குருநாதர் வீடியோ போட்டதுனால உன் குருநாதர் விட்டு வச்சா. இப்ப ஓபன் சேனல் சொல்ற உன் குருநாதர் வேணா புடுங்க சொல்லு, உன் குருநாதர் வேணா புடுங்க சொல்லு, என்ன வேணாலும் பண்ணுங்க பாத்துருவோம். நீங்க என்ன மந்திரத்தை சொல்றீங்க? வெளிப்படையாக ஒரு ஆன்மீகவாதி ஒரு மாந்திரிக கத்து கொடுக்குறவன் போலீஸ் கமிஷன் கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம என்னுடைய பாடசாலை இடிச்சதுக்கு காரணமும் நவசக்தி தான் சொல்லி நான் புகார் கொடுத்திருக்கிறேன். அதுவும் மிக விரைவில் கட்டாயம் நல்ல ஒரு ரிசல்ட் வரும், எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. கட்டாயம் நவசக்தி அந்த கிரேம்ல சேர்க்கப்படுவான். சரியா? அப்படியே இல்லைனா சார்ஜிட்டே போட்டாலும் நான் மேஜிஸ்ட்ரேட் சொல்லி இவன் ஆதாரப்பட்டு கொடுத்து அவங்க வழியா அவனை விசாரிக்க சொல்லிவிடணும். விசாரிக்காம விடவே மாட்டேன். இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, என் பொருள் எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டிப்பா இவனை விடுற மாதிரி இல்ல. சரியா? அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, நவசக்தி வந்து இந்த ஆன்மீகம் சொல்றேனே, ஆன்மீகம் என்பது 5 எழுத்து. ஆ இன் மீ கா இம், ஆன்மீகம் 5 எழுத்து. பயந்து ஓடுறான். இதனாலதான் ஒரு ஆம்பளைக்கு பிறந்திருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நவசக்திய பெரிய குருவா நீ நினைச்சினா, உன் குருநாதர் நான் சொல்றது உனக்கு கோபம் வந்தா, நீ வந்து என்னோட விவாதம் அடிக்க வந்து ஜாயின் ஆகும். நானே சொல்றேன், நீ ஒரு பெரிய ஒப்பனுக்கு பிறந்திருந்தா நீ வந்து நேரடியா வந்து இதுக்கு விளக்கம் சொல்லு. குரு என்றால் யாரு? மாதா பிதா குரு தெய்வம். 4வது இடத்துல தெய்வமும், 3வது இடத்துல குருவும், 2வது இடத்துல பிதாவும், முதல் இடத்துல மாதாவும் இருக்கு. அப்ப தாயின் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்லு மிக்க மந்திரம் இல்லை. அப்போ ஒரு தாய் ஒரு மகனை எப்படி பாதுகாத்து தன்னுடைய கர்ப்பத்துல 10 மாதம் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த பிள்ளை மேல அயராத வற்றாத ஒரு பாசத்தை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையும் பாலாக கொடுத்து அந்த குழந்தையை பெற்று வளர்க்கக்கூடிய அந்த தாய்க்கு இல்லாத கருணை, தாய்க்கு இல்லாத போட்டிருந்தாங்க. சோ எல்லாமே நம்ம எல்லா புத்தகமும் படிச்சு மெமரி பண்ணா மட்டும்தான் அதுல இருக்கிற உண்மைகளையும் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும்ன்றதுதான் உண்மையான ஒரு கருத்து. சோ அப்படி இருக்கும்போது தந்தை சொல்லு மிக்க மந்திரம் இல்லை, அப்பனுடைய வாக்கு வேத வாக்கு, அப்பனுடைய சொல்லு மந்திர சொல்லுக்கு மேல 3வது குரு எப்படி நமக்கு இந்த இடத்துல ஆன்மீகத்தை உள்ள வர்றாரு. இத வந்து நவசக்தியினுடைய பருப்புங்க, பண்ணிங்க, பரதேசிங்க, பொட்டவசங்க விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல உங்களால முடியலன்னா நவசக்தி கூட சேர்ந்து 249 குடுவை வாங்கின அத்தனை பேரும் பாவாடை கட்டிக்க தயாரானா இதுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்க நான் தயார். நான் சொல்ற விளக்கம் பொதுமக்கள் அது ஓட்டா போடட்டும். நான் சொல்றது சரியா இருந்தா பொதுமக்கள் எனக்கு லைக் பண்ணட்டும், பொதுமக்கள் கமெண்ட் கொடுக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு சொல்லட்டும். ஆனா நீங்க பாவாடை கட்டிக்க தயாரா? நவசக்தியுடைய சிஷியனும் நவசக்தியுடைய குருவும் நவசக்தியும் நான் இப்ப 9 ரூபா பணம் கேட்டிருக்கேன். சோ எனக்கு 9 ரூபா பணம் வந்துட்டு இருக்கு. நவசக்திக்கு பாவாடை வாங்கி கொடுக்க சொல்லி 9 ரூபா பணம் வந்துட்டு இருக்குது. சோ அதை மொத்தமும் சேர்த்து நான் ஒரு 9 ரூபா இவங்க நவசக்தி இப்ப வர கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாங்கலாம் போல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாவாடை வாங்குற மாதிரி தான். சோ அந்த 9 ரூபா எனக்கு ஜிபே வந்துட்டு இருக்குது. சோ விரைவில் நவசக்தி அட்ரஸுக்கு ஏன்னா ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குது, அந்த ஆதார் கார்டு வச்சு அவன் அட்ரஸுக்கு நான் பாவாடை அனுப்பதான் போறேன். அவன் வாங்கினாலும் சரி, அவன் வாங்கலாலும் சரி, ரிட்டர்ன் போட்டாலும் சரி, வாங்கிட்டாலும் ரிசிப்ட் நமக்கு அக்னாலஜ்மென்ட் கார்டு வந்துடும், வாங்கலாலும் திருப்பி வந்துடும். சோ வாங்கிட்டாலும் பாவாடைக்கு அவனுக்கு போயிடுச்சுன்னு எடுத்துக்குவேன், வாங்கலாம் எனக்கு வந்து பயந்துட்டான்னு எடுத்துக்குவேன். இல்ல அட்ரஸ் தப்புன்னு வந்தாலும் அவன் 420 அவன் ஏமாத்துறான், மக்களை ஏமாத்துறான், அந்த அட்ரஸ் அவன் இல்ல, தெளிவா ரிஜிஸ்டர்ல நமக்கு ரெக்கார்டா பதிவாயிடும். சோ எந்த பக்கம் பார்த்தா நவசக்தி பிசிறு தட்ட முடியாது, நல்லா வசமா மாட்டிட்டான். இதான் அவனுடைய கர்மா. அவன் அப்பன் நவசக்தி பாணியில சொன்னா அவன் அப்பன் கோமனவத்த நேரம் சரியில்லை, அது ஜாக்க கிட்ட மாட்டிக்கிச்சு. புரியுதுங்களா? நவசக்தியுடைய கர்மா எந்த அளவுக்கு என்ன மாட்டிச்சு பாத்தீங்களா? செவனேன்னு இருந்த என்ன வேணும் மந்திரத்துல கொலை பண்றேன்னு எனக்கு சூனியம் வைக்கிறேன்னு சொன்ன அதே நவசக்திக்கு இப்ப நான் வச்சேன் பாருங்க சூனியம், காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி கிடக்குறான். சீக்கிரமா நவசக்திக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஒன்னும் முகம் கிழியும் இல்லைன்னா காலு கிழியும்.
நான் கேரண்டியா சொல்றேன், எந்த பக்கம் காலு கை உடையும் கூட நான் தெளிவா சொல்லிடுறேன். சோ எதிர்பாராதமா மண்டை உடைஞ்சாலும் உடைய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. சோ அப்படிதான் அவன் குச்சினி என்கிட்ட சொன்னிச்சு. சரியா, அவன் எச்சினி என்கிட்ட குச்சினியா மாதிரி அவனுக்கு என்ன நடக்க போது சொல்லு. இப்ப ஆல்ரெடி நவசக்தி குடும்பத்துல சண்டை ஏற்பட்டுச்சு, அவனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னு நைட்டு தான் எச்சின்னு சொல்லிச்சு. சோ இதுல கூட நேற்று நான் வீடியோல சொல்லியிருந்தேன், நவசக்தி பொண்டாட்டி பேரு சுமதின்னு சொல்லிச்சு. எனக்கு தெரியாதுங்க, வேண்டாம் நவசக்தி வந்து வீடியோ போட சொல்லுங்க. என் பொண்டாடி பேர் சுமதி இல்ல, என் பொண்டாடி பேர் கமிதி அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா மறுபடியும் எச்சினியை கூப்பிட்டு ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருவோம். நான் எச்சினி சொன்னது ஆதாரபூர்வமா நாம நிரூபிச்சு காட்டிடலாம். சரியா, ஏன்னா சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் சாமி இங்க எனக்கு பாதாளத்துல கிடக்குது, அவன் தெய்வம் இங்க பாதாளத்துல இருக்குது, அவன் குலதெய்வம் என்ன ஒன்னும் பண்ணாது. ஏன்னா அவன் பண்ணதே பொய், அவன் ஊரை ஏமாத்துறான், அவன் போலி மந்திரவாதி, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப மக்களை ஏமாத்தினால் கடவுள் கண்டிப்பாக கைவிட்டு விடுவான். இவன் மக்களை இழிவுபடுத்தினாலும் கடவுள் கைவிட்டுவான். இவன் எத்தனை பேருக திட்டிருக்கான், நிறைய நபர்களை போன் பண்ணி இவன் சொல்றது மட்டும் ஊன் கேட்டா மட்டும்தான் இவன் வந்து பேசுவான். இவன் சொல்றது ஊன் கேட்கலனா உடனே அவங்க போன் வந்து திட்டுறது. இந்த மாதிரி விஷயங்கள் கிட்டத்தட்ட என்ற நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் அவசியத்தால பாதிக்கப்பட்டவங்க இருந்தா அவங்ககிட்ட அந்த பேசுற ரெக்கார்ட்ஸோ ஆதாரத்தை கொடுங்க ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். ஆனா பிடிபிடின்னு வந்துகிட்டே இருக்குது. அப்ப இவனால எத்தனை பேர் மன உளைச்சல், எத்தனை பேர் அவங்களுடைய சாபத்தை வாங்கியிருக்காங்கிறது கட்டாயம் தெரிய வருது. ஆனா நான் விட்டாலும் அந்த சாபங்கள் கண்டிப்பா அவனை விடாது. அவன் எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமி அவனை தண்டிக்க போகுது. சரிங்க, நவசக்தி சொல்லும் அடிக்கடி நான் ஐநாருக்குள்ள என்கிட்ட என்ன சாமி இருக்கு தெரியுமா, அது தெரியுமா, இதை தெரியுமாமா, நீ என்னன்னா வச்சுக்கடா, ஆனா உன் போட்டோ எரிச்சு தரடா. நவசக்திக்கு கேட்கறேன், நீ எதை வேணா சொல்லு, பொதுமக்கள் நீங்களே சொல்லுங்க. அவன் போட்டோ பிரிண்ட் போட்டதுல இருந்து, அது எந்திரம் வரைஞ்சதுல இருந்து, எந்திரத்துல மந்திரம் வரைஞ்சதுல இருந்து, சக்கரம் வரைஞ்சதுல இருந்து எத்தனையுமே ஒண்ணு விடாம இன்ச்சா ஸ்டெப்பா நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்பெல்லாம் அவன் சாமி தடுக்காத, இப்ப போட்டோவை போட்டு எரிச்சாச்சு. ஆனா அப்புறம் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். அவன் போட்டோ போட்டு அமாவாசைக்கு எரிச்சாச்சு, அவன் தகுடு போட்டு எரிச்சாச்சு. அது வந்து சும்மா சிம்பிள் தான். ஏங்க நிறைய ரூட் இருக்குங்க, மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அவன் என்ன கொலை பண்றதுக்கு 200 நாள் விரதம் தானா, 200 நாள் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்காம பச்சை தண்ணி குடிக்காம திரைய கட்டிட்டு உள்ள விரதம் இருக்கான் என்ன கோபம் பண்றதுக்கு. ஏன்னா மயிரை கூட புடுங்கல, மயிரா இருக்கும் கீழ் மயிரம் எதுவுமே புடுங்க முடியல. ஆனா நான் ஒண்ணுமே செய்யல, நீ பாத்துக்க ஆயா, எனக்கு என்ன தெரியும், இந்த எழுதி போட்ட குத்து காய்ச்சல் வந்து கிடக்கு, காய்ச்சல் வந்து கிடக்குறான். இந்த அடுத்ததுக்குள்ள நான் அப்படியே ஆக்சிடென்ட் ஆக போறான், ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆக போறான். இல்ல அப்படின்னா நிதானம் இல்லாம நீச்சல் இல்லாம கிடப்பான். கண்டிப்பா இவன் பேஸ்புக்ல லைவ்ல வரல, இது நல்லா தெரிஞ்சுங்க மக்களே. நான் சூனியம் வச்சது எப்படி வேலை செய்ய நீங்களே தெரிஞ்சுங்க, நீங்க புரிஞ்சுங்க, நான் போய் சொல்ல கூடாது. இங்க பாருங்க, நான் ஜாலகம்மா மேல சத்தியமா சொல்றேன், அவனுக்கு வச்சாச்சு போட்டாச்சு எரிச்சாச்சு, தகுடி எரிச்சு போச்சு, போட்டோ எரிஞ்சு போச்சு. அது நடந்தாலும் நமக்கு வெளிச்சம், அது நடக்கலாம் நமக்கு வெளிச்சம். எனக்கு என்னங்க இருக்குது, என்னையும் தாயை திட்டினதுக்காக நான் போட்டிருக்கிறேன். அது நடக்கும்னு எனக்கு தெரியாது, நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, இருந்தாலும் அவன் உடம்பு சரியில்லை, இவன் வீட்டுல சண்டை, நவசக்தி வீட்டுல கலவரம், நவசக்தி பொண்டாடி அவனுக்கு பிரச்சனை, அவனுடைய எச்சினி என்கிட்ட குச்சினியாக மாட்டிச்சு. இத்தனையும் செஞ்சு கொடுத்த அந்த குடுவை கடைசியில இங்க வந்து வாய்ப்பட்ட கீழே வந்து என் பாதாளத்துல மாட்டிச்சு. அப்ப அந்த அந்த கொஞ்சமாவது அவன் செஞ்சல பவர் இருந்தா, அவன் செஞ்சு கொடுத்த கொஞ்சமாவது ஏவல் பிள்ளை சொன்னீங்கள் அதிகரிச்சு உங்க வீட்டுல இருக்கும்னு பலமுறை சொன்னேன். ஆனா நீங்க யாருமே கேட்டீங்களா? கேட்கல. கடைசியா அந்த குடியை கொண்டாந்து இங்க வச்சு அதை நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன். இப்ப தெரியுதா அந்த குடியில விஷயம் இல்லைன்னு? அப்பயும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அந்த குடியில எந்த விஷயம் கிடையாது.